யக்ஷர்களும் கந்தர்வர்களும் புருஷர்களும் எல்லாரையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுனால அவருக்கு பேர் சாஸ்தா. எல்லாத்தையும் சாஸ்வதமா இருந்து காத்து ரட்சிக்கக்கூடிய பகவான், அதனால அவருக்கு பேர் சாஸ்தா. நம்ம எல்லாருக்கும் ஐயனாவும் அப்பனாவும் இருக்கிறதுனால ஐயனார். ஐயனார் அதனாலதான் அந்த நார் அப்படிங்கிற விகுதி, ஆர் அப்படின்னு அந்த ஒரு மரியாதையான விகுதி ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, தகப்பன் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பகவான், தகப்பன் ஸ்தானத்துல இருக்கக்கூடிய பகவான் அவர். சபரிமலையில புத்திரன் ஸ்தானத்துல இருக்கார், மணிகண்டனா சின்ன குழந்தையா இருக்கார். இந்த மாதிரி ஐயனார் கோயில்கள் எல்லாத்துலயும் ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து தன்னோட பக்தனுக்கு கருணாமூர்த்தியா இருந்து கருணையை வாரி வழங்குறார். அதனாலதான் அவர் ஐயனார் அப்படின்னு சொல்றோம். அப்ப நான் ஏன் இவ்வளவு பிரீஃபா சொல்றேன் அப்படின்னா, நம்ம தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஐயப்பன் அப்படிங்கிறதும் சாஸ்தா அப்படிங்கிறதும் ஹரிகரபுத்திரன் அப்படிங்கிறதும் ஐயனார் அப்படிங்கிறதும் ஒண்ணுதான். இந்த ஐயனாரா இருக்கக்கூடிய சாஸ்தாவா இருக்கக்கூடிய ஹரிகரபுத்திரன் தான் கலியுகத்துல சபரிமலையில யோக பீடத்துல பிரம்மச்சாரியா ஐயப்பனா உட்கார்ந்திருக்கார்.